அபிநயா வினோட்க்கு ஹவுஸ்மேட் அலர்ட் தராதனால ஒரு கன்ஃபியூஷன்ல ஃபியூச்சர் நினைச்சு எடுத்திருப்பாரு. எதுக்கு அவங்க அலர்ட் தரணும்? முதல்ல மணி பாக்ஸ்ல மணியே சேரக்கூடாதுன்னு சொல்லி அவங்களாம் வந்து தடுத்து கேம் விளையாடுறாங்க. அவங்களாம் வந்து நல்ல மனசுக்காரங்க இல்ல, காழ்ப்புணர்ச்சி பிடிச்சவங்க. அவங்களாம் மற்றவங்க நல்லா இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. அவங்க அலர்ட்லாம் யாரும் தர மாட்டாங்க. பிக் பாஸ் டீம் அதை வந்து ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லி தான் அமைச்சிருப்பாங்க. பட் ஃபியூச்சர் இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க. பிக் பாஸ்குள்ள போயிட்டாரா உங்களோட ஃபியூச்சர் செட்டுங்க. வெறும் இன்ஸ்டாகிராம்ல ஒரு 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவன் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். பிக் பாஸ் மாதிரி ஒரு ஷோக்குள்ள நீங்க போயிருக்கீங்க, 100 நாட்கள் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து சான்ஸ் வராதுன்னு நினைக்கிறீங்களா? அவன் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கூப்பிட்டு தருவான், பாட்டு பாடுறதுக்கு சான்ஸ் கூப்பிட்டு தருவான். இந்த 18 lakhsலாம் 1 monthலயே வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத்தால வெளியே போய் ஈஸியா சம்பாதிக்க முடியும். அந்த அளவுக்கு ஃபேம் வந்து கானா வினோத்துக்கு கிடைச்சிருக்கு. இந்த 50 லட்ச ரூபாயும் சரி, இப்போ அவர் எடுத்துட்டு போன 18 லட்ச ரூபாயும் சரி, அதெல்லாம் ஒரு அமௌண்டே கிடையாது. அவர் பிக் பாஸ்குள்ள இருந்து 100 நாட்கள் தாண்டி வெளியே வந்தார்னா அவருக்கான வாய்ப்பு அவருக்கு தேடி வரும். லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். ஃபேம் தாங்க முக்கியம், ஃபேம் தான் முக்கியம். பிக் பாஸ் அதை கொடுத்துச்சு, வினோத் அதை யூஸ் பண்ணல. இப்போ ஒன்று கெட்டு போகல. கவினும் அந்த மாதிரி தான் பெட்டி எடுத்துட்டு வெளியே போனாரு. அவர் ஒரு பெரிய ஹீரோ ஆகலையே, அந்த மாதிரி வந்து ஆகலாம். பட் கானா வினோத் இருந்திருக்கலாம்.